தீபிகா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து புகார் மனு கொடுப்பதற்காக தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கின்றார். அந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த புகாரை பொறுத்தவரையில் அவர் சென்னையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அவர் திட்டமிட்டபடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தால் இன்றைய தினம் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 5 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டு அதற்கான கோரிக்கை, அதற்கான அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது தேர்தல் அதிகாரியிடம். ஆனால் காவல்துறை தரப்பில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குறிப்பாக அவர் மேற்கொண்டிருந்த இந்த பிரச்சார இடங்கள் என்பது குறுகலான இடங்கள், அங்கு மக்கள் கூடுவது சிரமம், மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதனால் இன்றைய தினத்தில் திட்டமிட்டபடி அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அதற்கு மாறாக நாளை மறுநாள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். தொடர்ந்து இதுபோன்ற தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுப்பது அதன் பின்னணியில் திமுக இருப்பதாக தொடர்ந்து விஜய் குற்றம் சாட்டி வருகிறார். என்றால் இதற்கு முன்பாக கூட 5 இடங்களில் MKB பேருந்து நிறுத்தம், அதே போன்று செந்தில் நகர், ராஜமங்கலம், வில்லிவாக்கம் ICF சிக்னல் அருகே மற்றும் அண்ணாநகர் ரவுண்டானா, விருகம்பாக்கம், கோயம்பேடு ஃபிளைஓவர் உள்ளிட்ட 5 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் சில இடங்களில் ஒரு 2 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது. மற்ற இடங்கள், அதிலும் குறிப்பாக விஜய் போட்டியிடுவதாக சொல்லப்பட்ட பெரம்பூர் தொகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது அவர் இந்த அனுமதி மறுப்பதற்கு பின்னணியில் திமுக இருப்பதாக குற்றம் சாட்டி அவருடைய எக்ஸ் தளத்தில் மிக முக்கியமான பதிவு வெளியிட்டிருந்தார். இதுபோன்று திட்டமிட்டு எங்களை கண்டு திமுக அஞ்சுகிறது, திமுக தாவேக்காவை கண்டு அஞ்சுவதற்கு இந்த தடையே ஒரு சாட்சி என்றெல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த தடைக்கு பின்னால் திமுக இருப்பதாக தொடர்ந்து விமர்சனம் செய்திருந்தார், குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் அவர் அப்போதே தெரிவிக்கப்பட்டது, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இது தொடர்பாக நாங்கள் புகார் மனு கொடுக்க இருக்கின்றோம் என்று அப்போதே தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்கள் அவர் அங்கு அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து இது தொடர்பாக புகார் மனு கொடுத்துவிட்டு அவர் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த புகார் மனுவில் ஏற்கனவே கூறியது போல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து இதுபோன்று அனுமதி மறுக்கப்படுவது குறித்து அதில் மிக முக்கியமாக இடம்பெற்று என்று எதிர்பார்க்கப்படுது. என்றால் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நாளைய தினம் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாள் தான் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 30ஆம் தேதியான நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கிய உடனடியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கியவுடன் அதற்கு பிறகு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சூழ்நிலையில் தான் உடனடியாக இது போன்ற அனுமதி கொடுக்க மறுப்பது என்பது தேர்தல் நெருக்கத்தில் தேவையற்ற ஒரு நெருக்கடியை கட்சிக்குள் ஏற்படுத்தும் என்றும் முறை திட்டமிட்டபடி பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இது இடையூறாக அமையும் என்றும், அதனால் எங்களுக்கு உரிய அனுமதி கொடுக்க வேண்டும், தொடர்ந்து இதுபோன்று பல நிபந்தனைகள் விதிக்கப்படுவதை அந்த நிபந்தனைகள் விதிக்கப்படுவது கடுமையாக்கப்படுவதெல்லாம் தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட அவருடைய கோரிக்கை மற்றும் அதை புகார் மனுவில் தெரிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் இதற்கு முன்பாக கூட 5 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கும் போது கூட தேர்தல் அதிகாரியுடன் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது முக்கியமான சில நிபந்தனைகள் எல்லாம் விஜய்க்கு விதிக்கப்பட்டது. 10 மணி முதல் 4 மணி வரை என்றால் சரியாக 10 மணிக்கு வர வேண்டும், தாமதமாக வரக்கூடாது, 10 மணிக்கு தொடங்கி 4 மணிக்குள்ளாக அதை முடித்துவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அதற்கு பிறகும் கூட அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக திட்டமிட்டு இதுபோன்று அனுமதி மறுக்கிறார்கள் என கூறி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து முறையீடு புகார் மனு கொடுக்க இருக்கின்றேன் என்று தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தலைமை தேர்தல் அதிகாரியை விஜய் சந்தித்திருக்கிறார். தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் தலைமைச் செயலகம் வந்திருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. விஜய் வருகையை அறிந்த தாவேக தொண்டர்களெல்லாம் அங்கு அதிக அளவில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். போலீசாரெல்லாம் அதை ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுக்க அந்த புகார் மனுவில் சில முக்கியமான, குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதுபோன்று திட்டமிட்டு அனுமதி கொடுக்க மறுப்பது, அதே போன்று பல்வேறு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளாம் மற்ற யாருக்கும் விதிக்காத அளவுக்காக தங்களுக்கு விதிக்கப்படுவது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக்கு அனுமதி கேட்டிருந்த இடத்தில் 3000 பேர் நிற்க முடியாது என்று கூறி போலீசார் அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் எங்களுக்கு திட்டமிட்டு இது போன்று செய்கிறார்கள் என கூறி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து விஜய் புகார் மனு கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்று
பிரச்சாரம் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. காவல்துறை அனுமதி காரணமாக அது நடைபெறவில்லை. அதற்கு மாறாக நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கின்ற நிலையில் முதல் நாளாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. நாளைய தினத்தில் அவர் வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டு நாளை மறுநாள் 30ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றார். குறிப்பாக சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைய தினத்தில் வெளியாகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மறுநாள் முதல் நாளே விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை முதல் நாளே தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதனால் இதுபோன்று ஒவ்வொரு முறையும் இடையூறு ஏற்படக்கூடிய பட்சத்தில் அது தேவையற்ற நெருக்கடி ஏற்படுத்தும். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் சுதந்திரமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு இதுபோன்ற நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள், அடிக்கடி அனுமதி மறுப்பது என்பது தேவையற்ற நெருக்கடி ஏற்படுத்தும். திட்டமிட்டபடி அனைத்து இடங்களுக்கும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால் முன்கூட்டியே அவர் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்கிறார். இந்த புகார் மனுவில் காவல்துறை அனுமதி மறுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும், இதுபோன்ற அதிக அளவிலான கட்டுப்பாடு நிபந்தனை விதிப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்களாம் இந்த புகார் மனுவில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவர் ஏற்கனவே அவர் வெளியிட்ட அந்த எக்ஸ் பதிவில் கூட திட்டமிட்டு இதுபோன்று காவல்துறை அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதுக்கு பின்னில் திமுக இருப்பதாக கூட பேசியிருந்தார். அதிலும் அந்த பதிவில் அந்த வீடியோ காட்சி வெளியிட்டிருந்தார். அதாவது நாங்கள் அனுமதி கேட்ட பிறகுதான் அங்கு இதுபோன்று தேவையற்ற பள்ளங்கள் எல்லாம் தோண்டி வேரிகார்ட் எல்லாம் அமைக்கப்பட்டு இதுபோன்று நாங்கள் கூட்டம் கூடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இதுபோன்று செய்கிறார் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். அதற்கு பிறகு மாநகராட்சி தரப்பில் விளக்கம் கூட கொடுக்கப்பட்டது. அதாவது எந்தவித இடையூறும் பள்ளமும் தோண்டவில்லை, அங்கு குழாய் பணிகள் அதுபோன்ற சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் சரி செய்யப்பட்டது தவிர பெரிய அளவிலான பள்ளங்கள் எதுவும் தோண்டவில்லை என்று சென்னை மாநகராட்சி தரப்பில் விளக்கம்லாம் கொடுக்கப்பட்டது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அனுமதி கேட்ட இடத்தில் 3000 பேர் கூட நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் அனுமதி கொடுப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. மாற்று இடத்தை தேர்வு செய்ய மட்டுமே போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதை தவிர அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவே கூடாது என்றெல்லாம் யாரும் சொல்லவில்லை என்றெல்லாம் கூட தொடர்ந்து விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. காவல்துறை தரப்பில் 3000 பேர் மேல் அங்கு கூட முடியாது என்ற காரணத்தால் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அனுமதி மறுத்து மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினத்தில் அவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுக்க இருப்பதாகவே சொல்லப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவர் பனையூர் அலுவலகத்திலிருந்து தமிழக தலைமைச் செயலகம் அங்க இருக்கக்கூடிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்கிறார். பெரம்பூர் பரப்புரைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டது. முறையாக அனுமதி கோரவில்லை என கூறி பெரம்பூர் பரப்புரைக்கான அனுமதி மனுவை நிராகரித்திருந்தார் தேர்தல் அதிகாரி. அதைத் தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டது. உரிய நேரத்தில் வர வேண்டும், அது திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டது. இது நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதானமாக தவைக்க தரப்பில் முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு முன்னதாக 16 இடங்களை தேர்வு செய்திருந்தார்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக. கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 இடங்களை தேர்வு செய்து அது பல்வேறு இடங்களுக்கு செல்ல ஒரே நாள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அப்போது தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் ஒரே நாளில் 12 இடங்கள் அதுபோன்ற அதிகமான இடங்களில் அனுமதி கொடுக்க முடியாது, அது உரிய நேரத்துக்குள்ளாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது, தேவையற்ற இரவு நேரம் கடந்த பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்படும், இது தேர்தல் விதிமுறை மீறிய செயலாக அமையும் என்ற காரணத்தால் 12 இடங்கள்லாம் அனுமதி கொடுக்க முடியாது என்று தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் செங்கோட்டையன் மீண்டும் தேர்தல் அதிகாரி அணுகி 5 இடங்களை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என அனுமதி கோரியிருந்தார். அந்த 5 இடங்கள் கொளத்தூர் தொகுதியில் கொளத்தூர் MKB பேருந்து நிறுத்தம், அதே போன்று செந்தில் நகர் ராஜமங்கலம், வில்லிவாக்கம் ICF சிக்னல் அருகே மற்றும் அண்ணா நகர் ரவுண்டானா, விருகம்பாக்கம், கோயம்பேடு பிளைஓவர் உள்ளிட்ட 5 இடங்களுக்கு அனுமதி வேண்டும் என அனுமதி கோரி கடிதம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசீலித்த தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட செயலாளரோடு ஆலோசனை மேற்கொண்டார்கள். தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரோடு ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனையின் போதுதான் நிபந்தனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த நிபந்தனைகளை சரியாக 10 மணிக்கு வர வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அனுமதி என்பது அப்போது பரிசீலிக்கப்படும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் திடீரென்று காவல்துறை தரப்பில் அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டது. அந்த இடம் 3000 பேருக்கு மேல் கூட முடியாது என்ற காரணத்தால் அங்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று கூறி அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அன்றைய தினமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் மிக முக்கியமான பதிவை வெளியிட்டிருந்தார். இது திட்டமிட்டு திமுக மற்றும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளால் மேற்கொள்ளக்கூடிய செயல் என்றும், நாங்கள் அனுமதி கேட்ட பிறகுதான் அங்கு பள்ளம் தோண்டப்படுகிறது, திட்டமிட்டு அங்கு பள்ளம் தோண்டி பேரிகார்டு எல்லாம் போடப்பட்டு அந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதிகாரிகள் என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார். அது தொடர்பான வீடியோ காட்சி வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு மாநகராட்சி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட பணி கிடையாது, முன்கூட்டியே அது
முடிக்க வேண்டும். அதாவது குழாய் அந்த சீரமைப்பு பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பிறகு அது சரி செய்யப்பட்டது என்றெல்லாம் மாநகராட்சி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து விஜய் புகார் மனு கொடுத்திருக்கின்றார். சற்று நேரத்தில் இந்த புகார் மனு தொடர்பாக அதில் இடம்பெற்றக்கூடிய அம்சங்கள் தொடர்பாக முக்கியமான விடயங்கள் குறிப்பாக அந்த புகார் மனுவில் அவர் காவல்துறை தொடர்ந்து தாவேகாவின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும் இந்த காவல்துறை அனுமதி மறுக்கப்படுவதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள், அரசியல் ரீதியான காரணங்கள் உள்ளது. அதனால் அதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நேரடியாக தலையிட்டு இதுபோன்ற தடைகள் ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் உரிய முறையில் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்படுவது போன்ற எங்களுக்கும் உரிய முறையில் இதுபோல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும் என்று போலீசார் தரப்பில் கட்டுப்பாடு நிபந்தனைகள் எல்லாம் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் விதிக்கிறார்கள் என்றும் இதனால் இதுபோன்ற நடவடிக்கைகள் நடைபெறாமல் தவிர்க்கும் பொருட்டு நீங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நாளை மறுநாள் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். தற்போது அவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மறுநாள் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறதுக்கான அதுக்கான அனுமதி கொடுக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னதாக அவர் தேர்தல் அதிகாரியை சந்தித்து அனுமதி கோரி கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. மாற்று இடம் தேர்வு செய்ய போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. தற்போது அவர் அர்ச்சனா பட்நாயக் சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்கூடிய காரணத்தால் இந்த புகார் மனுவை அவர் பெற்றுக்கொண்டு இது குறித்து பரிசீலித்து அடுத்த கட்டமாக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கப்படுமா, திட்டமிட்டபடி நாளை மறுநாள் அன்றைய தினத்தில் பெரம்பூர் உள்ளிட்ட அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த 5 இடங்களில், சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அந்த 5 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் அனுமதி கொடுக்கப்படுமா என்பதையும், அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு திங்கட்கிழமை என்று விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாரா, எந்தெந்த இடங்கள் மேற்கொள்ள இருக்கிறார், அதே இடம் தானா அல்லது மாற்று இடமா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.